மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்லைனர் என்னன்னாக்க 28 வயசான ஹீரோனி திடீர்னு ஒரு நாள் 40 வயசானவங்களா மாறிடுறாங்க. ஏன் இப்படி மாறினாங்கன்னு கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடுத்த உடனே சைக்கிள்ல போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த சீரியஸோட ஹீரோனி லீ மீ ஜின். எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக. எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டு வெளியே வர அப்போ ஒருத்தன் மீ ஜினை பார்த்துட்டு, குழந்தை நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதியிருப்ப, உனக்கு வேலை கிடைச்சதுன்னா ஓகே, ஆனா அப்படின்னு இழுக்க அதுக்கு மீஜின் நீங்க யாருன்னு கேட்க அதுக்கு அவரு இம்பாசிபிளான ஒன்ன பாசிபிளா மாத்திர ஒரு மிராக்கல் ஒர்க்கர், எனக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு மீஜின் போக, ஆனா அந்த ஆளு அவளை விடுறதா இல்ல. இந்த உலகம் உன்னை ஏமாத்துனா அத நான் உனக்கு மாத்தி காட்டுறேன், உனக்கு வேலை கிடைக்கலன்னா உன் வாழ்க்கையில நான் மிராக்கல் பண்ணி காமிக்கிறேன் சொன்ன அவரு விசிட்டிங் கார்டு எடுத்து மீஜின் கிட்ட குடுத்துக்கிட்டே தண்ணி தீர்ந்து போற வரைக்கும் அது அருமை நமக்கு புரியாதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மீஜினோட அம்மா இந்த முறை மீஜின் எக்ஸாம்ல பாஸ் ஆயணும்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. கடந்த 7 வருஷமா எக்ஸாம் எழுதின மீஜின் ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அதனால 40 வயசானாலும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே தீருவன்னு முடிவு எடுத்திருக்காங்களாம். அது நடக்க கூடாதுன்னா இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயணும்னு அம்மா வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூனை வந்து அவங்க சாமிக்காக வச்சிருந்த பவுல தட்டி விட்டுட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி மீஜினை காமிக்க 3 பேரை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ஒரு ஜென் 2 லேடிஸ். அதுல ஒண்ணுதான் மீஜின். இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இன்னொரு பொண்ணு பேரும் அதேதான். ஆனா அந்த பொண்ணுக்கு 20 வயசு, நம்ம ஹீரோனிக்கு 28 வயசு. அடுத்ததான் இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூ முடிஞ்சு மீஜின் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு மெசேஜ் வருது. அத பார்த்தவ இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு நினைச்சு அழறா. அடுத்ததா வீட்டுக்கு போக அப்ப அம்மா மீஜினை கூப்பிட்டு ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, ஏன் கோவமா இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு மீஜின் கேட்க, அத பார்த்த அப்பா போதும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அம்மா உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்க, அதை கேட்ட மீஜினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது எனக்கு வேலை கிடைச்சிச்சான்னு கேட்க அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. இப்பதான் அவளுக்கு ஒண்ணு உரைக்குது. ஹீரோனி கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண இன்னொரு பொண்ணுக்கும் அதே பேரு தானே, சோ வேலை அந்த பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் மீஜினுக்கு புரிய வர உடனே அம்மா கிட்ட, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்ல, அவ சொன்னதை சரியா காதுல வாங்காத அம்மா சொல்றாங்க, நீ ராத்திரி பகலும் பார்க்காம படிச்சுக்கிட்டு இருந்ததை பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, என்னால சரியா சாப்பிட கூட முடியல, இப்ப எதுக்காக தேவையில்லாம அவகிட்ட இதை சொல்றேன்னு அப்பா கேட்க, அதுக்கு அம்மா சொல்றாங்க ஏன்னா அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு, மறுபடியும் அவ ஃபெயில் ஆகி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நான் சொன்னதை சொல்லிருப்பனா. அதை கேட்ட மீஜினுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப அம்மா வந்து இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு, ஊருக்குள்ள என் முகத்தை காட்டுறதுக்கே ரொம்ப கூச்சமா இருந்துச்சு, எப்படியோ உனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அது போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீஜினுக்கு எப்படி உண்மையை சொல்றதுன்னே தெரியல. அடுத்ததான் மீஜின் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்குள்ள போயிட, இன்னொரு பக்கம் அம்மா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி மீஜினுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. மறாவது நாள் மீஜின் அந்த காலத்துல ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. வெளியே நின்னு கண்ணாடி வழியா உள்ள பாத்துட்டு இருக்க இப்பதான் ஹீரோட என்ட்ரி. ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகலான்னு கதவு திறக்க கதவு மீஜின் மேல மோத மீஜின் ஸ்லிப் ஆகி கீழே விழ ஹீரோ பிடிச்சுக்கிறாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மீஜின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடுகிடுன்னு உள்ள போயிடுறாங்க. மீஜின் மிராக்கல் ஒர்க்கர்னு ஒருத்தன் கார்டு கொடுத்துட்டு போனா இல்லையா, அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க பக்கத்து டேபிள்ல தான் ஹீரோவும் இருக்கிறாரு. அப்போ அந்த ஆளு எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோனி டிராமால நடிக்க இருந்த ஆளு வரலையா, அவங்களுக்கு பதிலா நான் நடிக்க போனேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நேரம் இல்ல, அதனாலதான் இப்படியே வந்தேன், என்ன பண்றது 8 வருஷமா எக்ஸாம் எழுதுறேன் ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப அந்த மிராக்கல் ஒர்க்கர் உங்க டாக்குமெண்ட கொடுங்கன்னு கேட்க மீஜினும் அவங்க டாக்குமெண்ட் எடுத்து சீக்கிரட்டா கொடுக்கறாங்க. டாக்குமெண்ட கொடுத்த மீஜின் அமௌண்ட கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. என்ன விஷயம்னா இந்த மிராக்கல் ஒர்க்கர் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு மீஜின் கிட்ட லஞ்சம் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இவன் ஒரு ஃப்ராடு. இவங்க பேசுறத ஹீரோவும் கேக்குறாரு. அடுத்ததான் அவன் ரெஸ்ட் ரூம் போக அவன் பின்னாடி ஹீரோவும் போறாரு. அப்ப அவன் யாருக்கோ போன் பண்ணி ரெடியாரு, இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு கேக்குறான். அப்ப ஹீரோ அவனுக்கு ஆப்போசிட்ல போக 2 பேரும் மோதிக்கிறாங்க. அதுல அவன் மொபைல் கீழே விழுந்துருது. மொபைலை எடுத்து கொடுத்த ஹீரோ நான் ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா, என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல அவனும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த போனை ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டு போன் ரிட்டர்ன் அந்த மிராக்கல் ஒர்க்கர் கிட்ட கொடுக்க, போனை வாங்கினவன் உங்க போன் மிஸ் ஆயிடுச்சா, நாம தான் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு போறான். அடுத்ததா மீஜின் கிட்ட போனவன் பணத்தை அனுப்பிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு மீஜின் இன்னைக்கு 5 மில்லியன் வான் தான் என்னுடைய லிமிட், மிச்சத்தை நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணா வேலைக்கு ஆகாது, நான் வேலையை வேற யாருக்காவது வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ல அதுக்கு மீஜின் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொடுக்கறேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவன் யூஸ் பண்றது பர்னர் போன். உடனே ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதவி பண்ணீங்கல்ல அதுக்காக இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபி அவங்க கிட்ட குடுக்கற மாதிரி அவன் மேலேயே ஊத்திடுறாரு. உடனே அவன் கோட் பாக்கெட்ல இருக்க பர்ஸ் நினைய கூடாதுன்னு அதை எடுத்து ஹீரோ கையில கொடுக்க பர்ஸ வாங்கின ஹீரோ அவர்
அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவனோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லி செக் பண்ண சொல்றாரு. உடனே அவன் ஹீரோ கையில இருக்க பர்ஸ பிடிங்கிட்டு ஓட ஹீரோ ஒரு சேரை தூக்கி வீச அதுல அவன் கீழே விழுந்துறான். அதை பார்த்த மீஜின் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க இன்னுமா புரியல, அவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்ல அப்புறம் என்ன அந்த மிராக்கல் ஒர்க்கர் முன்னாடி ஓட அவனை துரத்திட்டு ஹீரோ ஓட அவங்க பின்னாடி மீஜின் ஓடுறாங்க. ஹீரோ அவனை துரத்திட்டு ஓடுறத அவர் ஃப்ரெண்டு பாத்துறாரு. ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்காரர், அவரும் பின்னாடியே ஓடி போக கரெக்டா ஹீரோ அவனை மடக்கி பிடிக்க ஃப்ரெண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்த ஹீரோனி அவனை பிடிச்சு என் பணத்தை திருப்பி கொடுறான்னு கேட்க ஃப்ரெண்டு ஹீரோனியை தடுத்து இந்த மாதிரி பப்ளிக்ல நடந்து கூடாதுமான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. மீஜின் அங்கேயே உட்காந்து அழறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு மனசு கேட்கல. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, நான் அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஃப்ரெண்டும் விக்டிமை கூட்டிட்டு வாங்க ரிப்போர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா மீஜின் சாக்ஸோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வெறும் சாக்ஸ்ல நடந்து போறதுனால கால் ரொம்ப வலிக்குது போல இருக்கு. உட்காந்து காலெல்லாம் பிடிச்சு விடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ அவர்கிட்ட இன்னொரு பேர் ஷூ இருக்கும் போல இருக்கு, அதை எடுத்துட்டு போய் மீஜின் கிட்ட கொடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்ல மீஜின் வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு போட்டுக்கோங்க, விக்டிம் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது இல்லாம அங்க தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், போட்டுட்டு வாங்க என் கார்லயே கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்ல வேண்டாம் நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு மீஜின் சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு உங்க பேக் என் கார்ல தான் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. மீஜினும் ஹீரோ கொடுத்த ஷூவை போட்டுட்டு போய் கார்ல உட்கார ஹீரோ அவங்களோட பேகும் டாக்குமெண்ட்ஸ் இருக்க கவரும் கொடுக்கறாரு. மீஜின் வச்சிருக்க மாதிரியே ஒரு கவர் ஹீரோ காருக்குள்ளயும் இருக்குது. சீட் பெல்ட் போடுறப்போ மீஜின் அந்த கவர் மேல இவங்க கவரையும் வைக்க 2 கவரும் கீழே விழுந்துருது. மீஜினும் 2 கவரையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் மீஜின் மனசுக்குள்ள இவர் ஏன் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாரு, ஒருவேளை இவரும் நம்மள ஏமாத்த பாக்குறாரோன்னு நினைக்க அப்ப ஹீரோ பொதுவா நான் மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன், எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுது, அதனாலதான் உதவி பண்ணேன், எப்படி அந்த ஃப்ராட மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மீஜின் சொல்றாங்க சொல்றதுக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வர அங்க இறங்கின மீஜின் ஒரு கவரை ஹீரோ பக்கத்துல இருக்க சீட்ல வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு போறாங்க. அடுத்ததா மீஜின் ஸ்டேஷனுக்குள்ள போக அந்த ஃப்ராடு கூலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப மீஜின் ஒரு டிடெக்டிவ் கிட்ட என் பணம் எப்போ திரும்ப கிடைக்கும்னு கேட்க அதுக்கு டிடெக்டிவ் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட மீஜினுக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு அந்த பணம் உடனே வேணும்னு சொல்லிட்டு அழறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ராடு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க அதை பார்த்த மீஜினுக்கு கடுப்பாகுது. உடனே அவங்க கிட்ட ஓட அங்க இருக்கவங்க எல்லாம் மீஜினை தடுத்துறாங்க. இப்பதான் மீஜின் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவன் பேச்ச நம்பி பேங்க் பாஸ்புக்கே கொடுத்திருக்காங்க. அதை கேட்ட ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. ஒரு டிடெக்டிவ் மட்டும் எப்படியாவது அவனோட ஃபேக் அக்கௌண்ட்ஸ பிடிச்சு பணத்தை எடுத்துறன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன ஹீரோ ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே கவரை பிரிச்சு பார்க்க அதுக்குள்ள மீஜினோட ரெஸ்யூம் இருக்கு. கவர் மாறி போயிடுச்சு. மீஜினோட டேட் ஆஃப் பர்த் பார்த்த ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படியே மீஜினை காமிக்க மீஜின் மெயின் ரோட் ஓரமா உட்கார்ந்து இருக்காங்க. அங்க போற வரவங்களை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் வேலை கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ மீஜினுக்கு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து போன் வருது. என்ன விஷயம்னா அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சாம். அதனால அவங்க பேங்க்ல இருக்க பேலன்ஸை செக் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கால்ஸ் அட்டன் பண்றதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லன்னு மீஜின் சொல்ல அதுக்கு அந்த சைட் பேசுறவங்க அப்படின்னா பப்ளிக் கீ சர்டிபிகேட் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல ஆக்சுவலா இப்ப பேசிட்டு இருக்கணும் மீஜினை ஏமாத்துறதுக்காக தான் பேசிட்டு இருக்கான். உண்மையான ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து வந்த கால் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட மீஜின் கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுறாங்க. அந்த கால் வந்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ கால் பண்ண கால் அட்டன் பண்ண மீஜின் ஹீரோவை ஹலோன்னு கூட சொல்ல விடல. மறுபடியும் நீயா ப்ராசிக்யூட்டர் தானே? அதை கேட்ட ஹீரோக்கே ஆச்சரியம். எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க இங்க பாரு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்னு மீஜின் சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு அந்த ஃப்ராடால அப்செட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்காக இவ்ளோ ரூடா பேசணுமான்னு கேட்க எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு மீஜின் கேட்க தெரியாம உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல அதை கேட்ட மீஜின் தெரியாம வந்துருச்சா அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. அவங்க பேசுனதுல ஹீரோ வாயடைச்சு போயிடுறாரு. அதே நேரம் மீஜின் காலை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ மறுபடியும் மீஜினுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவங்க தான் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால கால் போக மாட்டேங்குது. அடுத்ததா மீஜின் ஒரு இடத்துல உட்காந்து மேக்கப்ப கலைச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க அவங்க போற வழியில அந்த பூனை உட்கார்ந்து இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோனி பண்ண டென்ஷன்ல ஹீரோ காம் மியூசிக்க போட்டு விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. மீஜின் கிட்ட கவர் மாறி போயிடுச்சு இல்லையா, அந்த கவரை ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் கொடுத்திருப்பாரு. அந்த கவருக்குள்ள இருக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து காணாம போன பொண்ணுங்களோட கேஸ் ஃபைல். காணாம போனவங்கள பார்த்த சாட்சி இருந்துச்சாம், ஆனா அவங்களும் இறந்து போயிட்டாங்களாம். காணாம போன பொண்ணுங்க எல்லாமே நடுத்தர வயசுள்ள பொண்ணுங்களாம், அதனால அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்ததா மீஜினை காமிக்க அந்த பூனைக்குட்டியும் மீஜின் பின்னாடியே போகுது. ஒரு கட்டத்துல அவளுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்குது. பூனைக்கு பசிக்குதுன்னு நினைச்சு மீஜின் அவங்க பேக்ல இந்த பால் எடுத்து ஓபன் பண்ணி பூனை கிட்ட வைக்கிறாங்க. பூனை பாலை குடிக்காம அமைதியா உட்கார்ந்து இருக்க அதை பார்த்த மீஜின் பாலை கையில ஊத்தி பூனை கிட்ட நீட்ட பூனையும் பாலை குடிக்குது.
அடுத்ததா மீஜின் வீட்டுக்கு போக அவ பண்ணிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்து ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கன்னு அம்மாவும் அப்பாவும் கேட்க அதுக்கு மீஜின் நான் தான் ஒரு நாடகம் இருக்குன்னு சொன்னல அதுக்காக போட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அம்மா உனக்கு போன் பண்ணல ஏன் எடுக்கல நாள் பூரா பிஸியா இருந்தியா பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு மீஜின் சொல்ல அப்போ அம்மா அன்னைக்கு வாங்கின பொருட்களுக்கு பேமெண்ட் பண்ண சொன்னனே தப்பான ஆளுக்கு பே பண்ணிட்டியான்னு கேட்க நான் பே பண்ணிட்டேன்னு மீஜின் சொல்ல அப்புறம் ஏன் அவன் இன்னும் ரிசீவ் ஆகலன்னு சொன்னான்னு அம்மா கேட்க அப்போ டிவில ஒரு ஃப்ராடு ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான்னு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. பார்த்தாக்க அது மீஜினோட நியூஸ் தான். மீஜின் அந்த ஃப்ராட துரத்திட்டு போக அதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்த மீஜின் ஓடி போய் அப்பா கிட்ட இருக்க ரிமோட்டை வாங்கி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. நியூஸ் பார்க்கணும் எதுக்காக ஆஃப் பண்ணேன்னு அப்பா கேட்க மீஜினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாடகத்துல பேசின டயலாக் எல்லாம் பேசி எப்படியோ நிலைமைய சமாளிச்சிடுறாங்க. அப்ப அம்மா போயிட்டு குளிச்சுட்டு வா உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட மீஜினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்காக நீங்க விக்கிற கறிய கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீஜின் கேட்க ஆக்சுவலா மீஜின் அம்மா மீட் ஷாப் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க அதெல்லாம் அப்பா சொன்னது உனக்கு தான் இப்ப வேலை கிடைச்சிருச்சுல்ல. அதுக்கு மீஜின் எனக்கு எதுவும் வேண்டாம் ரொம்ப டயர்டா இருக்கு தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்ததான் மீஜின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அவங்க பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்க அவங்க டேபிள் மேல ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்தவ உடனே அம்மா கிட்ட போயிட்டு எதுக்காக எனக்கு ஷூ வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க அப்ப அப்பா நான் தாம்மா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அதுக்கு மீஜின் நான் உங்களை ஷூ வாங்கி தர சொல்லலையே உங்ககிட்டயே பணம் இல்ல அப்புறம் எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க கேட்டுட்டு ரூம் கதவை மூடிக்கிறா. மீஜின் பேசின விதம் அம்மாவுக்கு கோவத்தை வர வச்சிருது. அம்மா திட்டிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மீஜின் இது வரைக்கும் அவங்க படிச்ச புக் எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வர அதை பார்த்த அம்மா எங்க கொண்டு போற அத பழைய புக்கு கடையில கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொல்ல ஆனா அவ எதையும் காதுல வாங்காம புக்கெல்லாம் கொண்டு போய் வெளியே போடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ மீஜினோட ரெசியூம் எடுத்து படிச்சு பாக்குறாரு. மறுபடியும் மீஜினை காமிக்க மீஜின் அவங்க படிச்ச புக் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. இப்படி பண்றது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே 7 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சான்னு நினைச்சு பாக்குறா. அப்போ இடி இடிக்க அதை பார்த்த மீஜின் மழை பெய்யும் போல இருக்குன்னு சொல்ல அடுத்த செகண்டே மழை பெய்யுது. அதை பார்த்த அவ இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறா. நான் சொன்ன உடனே மழை பெஞ்ச மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்ச நேரத்துல மழை நிக்க அப்ப மீஜின் அவங்க அப்பா மறைச்சு வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறா. அப்போ காம்பவுண்ட் வால் மேல பூனை உட்கார்ந்துருக்க அதை பார்த்த மீஜின் நீயா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்தது நீ தானே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல உனக்கும் என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா கேட்ட அவ பூனை கிட்ட போய் நீ என் கூட இருப்பியான்னு கேட்டுக்கிட்டே பூனைய பிடிக்க போக பூனை அங்கிருந்து இறங்கி மீஜினுக்கு பக்கத்துல இருக்க கிணத்து மேல நிக்க அதை பார்த்த மீஜின் அது மேல நிக்காதன்னு சொல்லிக்கிட்டே பூனைய தூக்கலான்னு போக பூனை டக்குன்னு கிணத்துள்ள குதிக்க அதை காப்பாத்துறதுக்காக மீஜினும் கிணத்துள்ள குதிச்சிடுறா. அப்ப மீஜின் இதே மாதிரி நான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் இல்லனா நான் வேற ஒருத்தரா மாறணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நல்லா இடி இடிக்குது. நேரம் கடந்தோட காலையில 9 மணி ஆகுது. ஆனா டைம் திரும்ப ரிவர்ஸ் ஆகி காலையில 6 மணி ஆக பொழுது விடிய மீஜினும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. எழுந்திருக்கும் போதே ரொம்ப டயர்டா இருக்கு. நேத்து மழையில நினைஞ்சாங்க இல்லையா அதனால நினைச்சுக்கிறாங்க. ரூம்ல இருந்து வெளியே போனா ஹால்ல அம்மாவும் அப்பாவும் டிவி பாத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல போய் உட்கார்றாங்க. பார்த்தாக்க அது மீஜின் கிடையாது ஒரு வயசான லேடி. 3 பேரும் டிவியை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அப்ப அப்பா எனக்கு இன்னொரு குக்கும்பர் வேணும்னு கேட்க அதை எடுக்கிறதுக்காக அம்மா கிச்சனுக்கு போயிட அப்போ அப்பா அரிக்குதுன்னு முதுக சொரிஞ்சு விட சொல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்க லேடியும் அப்பாவோட முதுக சொரிஞ்சு விடுறாங்க. அப்போ அங்க வந்த அம்மா அவங்கள பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டுக்கிட்டே அப்பா திரும்பி பார்க்க இப்பதான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது மீஜின் கிடையாது வேற யாரோன்னு தெரியுது. உடனே பதறி அரிச்சிட்டு எழுந்திருக்க ஒரு பக்கம் அம்மா கத்த அப்ப அப்பா அந்த லேடிய பார்த்து யார் நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்க அந்த லேடிக்கு ஒன்னும் புரியல. உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அப்பா மீஜினை கூப்பிட இந்த லேடி என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா மீஜின் தான் இப்போ இந்த மாதிரி உருமாறி இருக்காங்க. நேத்து ராத்திரி கிணத்துக்குள்ள விழுந்த மீஜினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க உருவம் இப்படி மாறி இருக்குது. அப்போ அப்பா அம்மா கிட்ட நம்ம மீஜின் எங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு அம்மா தெரியல யார் இந்த லேடின்னு கேட்க அப்ப மீஜின் உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே அம்மா கிட்ட என் மருந்து எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க அம்மா பயந்து விலக நானே தேடிக்கிறேன்னு போயிட்டு செல்ஃப்ல தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாரு. அப்ப அம்மா மீஜினை பார்த்து ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஏன் இப்படி பேசுறீங்கன்னு மீஜின் கேட்க அதுக்கு அம்மா மீஜின் எங்க இருக்கேன்னு கேட்க அதுக்கு மீஜின் என்னம்மா எதுக்காக திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க நான் உங்க முன்னாடி தானே இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே அம்மா கிட்ட போக அம்மா ஓட அதை பார்த்த மீஜின் அப்பா கிட்ட போக அப்பாவும் பயந்து ஓடுறாரு. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போன் எடுத்துடுறாங்க. அப்ப அப்பா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்க யாரோ ஒரு லேடி எங்க வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண அதை பார்த்த மீஜின் ஏன்பா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நேத்து ஏதோ நடந்துருச்சு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்ல அதுக்குள்ள அம்மா கிச்சனுக்கு போயிட்டு ஆயுதத்தை கையில எடுத்துட்டு வந்து ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல மீஜனுக்கு வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. 2 பேருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க.
மீஜின் இந்த டென்ஷன்ல ரோட்ல நின்னுட்டு இருக்க அப்போ ஒருத்தன் சைக்கிள் நிறைய சாமான் ஏத்திக்கிட்டு அந்த பக்கமா வர மீஜின் அதை கவனிக்காம ஓட மீஜின் மேல மோதக்கூடாதுன்னு அவன் பிரேக் போட சைக்கிள் கீழே கவுந்துருது. மீஜின் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆப்போசிட் சைட்ல போக அப்ப அந்த சைக்கிள்காரன் பெரியமா பாத்து போக மாட்டீங்களான்னு கேட்க அதை கேட்ட மீஜின் நான் இன்னைக்கு மேக்கப் போடலன்னு தெரியும், அதுக்காக இவன் பெரியமான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒன்னும் வயசாகலன்னு சொல்லிட்டு போக அப்போ ஒரு ஷாப்ல இருக்க கண்ணாடியில அவங்க உருவம் தெரியுது. அதை பார்த்த மீஜினே பயந்துடுறாங்க. அதே நேரம் போலீஸ் சைரன் சத்தம் கேட்க இன்னொரு பக்கம் அந்த சைக்கிள்காரன் வேற கீழே விழுந்து ஒளிஞ்ச பொருளுக்கெல்லாம் நஷ்டஈடு கேட்டுட்டு இருக்க போலீஸ்கார பார்த்த மீஜின் திரும்பி ஓடி வர அவங்களுக்கு எதிர்த்தாப்புல அம்மா வந்துடுறாங்க. அம்மா பார்த்த மீஜினும் அம்மா பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன்னு சொல்ல அதுக்குள்ள போலீஸ்கார் வந்து அங்க நிக்க அதுல இருந்து 2 போலீஸ்காரங்க இறங்க அவங்கள பார்த்த மீஜின் நான் இவங்க பொண்ணுன்னு சொல்ல அதுக்கு அம்மா இவன் என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல அப்புறம் என்ன மீஜின் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு உங்க பேர் என்ன, வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எப்ப பிறந்தீங்கன்னு கேட்க மீஜினும் அவங்க பேரு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கடைசியா 1996ல பிறந்தன்னு சொல்ல அதை கேட்ட போலீஸ்காரனுக்கே தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் அதை கேட்ட அம்மாக்கு தலைவலியே வந்துருது. எதுக்காக இப்படி பண்ற, உன் பிளான் என்ன, எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணு மாதிரி நடிச்ச? அதுக்கு மீஜின் அம்மா நான் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நான் தான் உங்க பொண்ணு மீஜின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கிட்ட போக அம்மாவும் அப்பாவும் பயப்படுறாங்க. உடனே போலீஸ்காரங்க எல்லாம் வந்து மீஜினை பிடிச்சு அவங்க உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார வைக்க அப்ப மீஜின் அவங்க தான் மீஜின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்களோட அம்மா அப்பா பத்தின இன்ஃபர்மேஷனை நிறைய சொல்றாங்க. அதை கேட்ட அம்மா அப்பாவை பார்த்து நீங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவகிட்ட சொன்னீங்களான்னு கேட்க அதுக்கு அப்பா என்ன உளர்ற? உடனே மீஜினை பார்த்து யார் நீங்க, எங்க குடும்பத்துக்கு விரோதமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மீஜினோ நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அடுத்ததான் மீஜின் அவங்க பாக்கெட் இருக்க பர்ஸ் எடுத்து அதுல இருக்க ஐடி கார்டு எடுத்து நான் தான் மீஜின்னு சொல்றாங்க. பர்ஸ பார்த்த அம்மா இது என் பொண்ணோட பர்ஸ்னு பிடிக்கிறாங்க. அப்ப மீஜின் ஒரு போலீஸ்காரர் கிட்ட நான் தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்தா இப்படி இருக்கிறேன், இது கனவா இல்ல நனவான்னு கேட்டுட்டு அந்த போலீஸ்காரர் கண்ணத்துல ஒண்ணு விடுறாங்க. அடுத்ததா இங்க எங்கேயாவது கேமரா ஒளிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு கேமராவை தேடிட்டு இருக்க அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் மீஜின் ஒரு பைத்தியம்னு முடிவு பண்ணிடுறாங்க. மீஜினும் எவ்வளவு போராடி பாக்குறாங்க, பட் நோ யூஸ். அவங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ஒரு போலீஸ்காரர் மீஜின் அம்மா அப்பா கிட்ட அவங்களுக்கு மனநலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அவங்க பேரே தெரியல, அவங்க கார்டியன் யாருன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்க அப்போ மீஜின் எழுந்திருச்சு அங்க இருக்க கண்ணாடியில அவங்க உருவத்தை பார்க்க தன்னோட முகம் மாறி போயிருக்கிறத அவங்களால நம்பவே முடியல. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து நீங்க ஒரு நாள் ராத்திரியில இவ்வளவு வயசானவங்களா ஆயிட்டீங்களான்னு கேட்க உடனே மீஜினும் ஆமான தலையாட்ட அதுக்கு அந்த போலீஸ்காரர் நீங்க இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம ஏதாவது ஒரு லேபுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம்ல, இல்லனா அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ்னு ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு, அதுல போய் உங்க கதையை சொல்லுங்க சொன்ன அவரு அந்த டைரக்டரோட நம்பர் எடுக்க அதனால மீஜின் டெஸ்ட் எடுக்கலாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் அம்மா சொல்றாங்க இவங்களை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு அம்மா அவங்க பிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்ணி அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க அதுக்கு அந்த போலீஸ்காரரும் கண்டிப்பா அவங்க பிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்ணி அவங்க வீடு எங்க இருக்குன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் சொன்ன அவரு திரும்பி பார்க்க அந்த இடத்துல மீஜினா காணும். அதே சமயம் மீஜினை காமிக்க அவங்க வருத்தத்தோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல அந்த சைக்கிள்காரன் வரான். மீஜின் நடு ரோட்ல நடந்து வரதுனால அவனுக்கு போறதுக்கு வழி இல்ல. பெரியமா வழியை விடு வழி விடுன்னு சத்தம் போட மீஜின் அதை கவனிக்கவே இல்ல. அதனால அவன் பிரேக் அடிக்க மறுபடியும் கீழே விழுந்துடுறான். மீஜின் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அதுக்குள்ள போலீஸ்காரங்க அங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்களை பார்த்த மீஜின் ஓட போலீஸ்காரங்களும் விடாம துரத்திக்கிட்டே போக அப்ப மீஜின் ஓடி போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. பொழுது சாஞ்சி சூரியனும் மறைஞ்சிருது. அடுத்ததான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்த போலீஸ்காரங்க மீஜினை தேட மீஜின் ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் பாத்துறாங்க. உடனே மீஜின் கிட்ட போயிட்டு இங்க என்ன பண்றீங்க வாங்கன்னு கூப்பிட மீஜின் வர மாட்டேங்கிறாங்க. வலுக்கட்டாயமா அவங்கள அங்க இருந்து வெளியே இழுக்க மீஜின் இப்போ பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க. அவங்கள பார்த்து போலீஸ்காரர் கத்த அவரை பார்த்து மீஜினும் கத்துறாங்க. இந்த மீஜினை பார்த்த போலீஸ்காரர் மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. அதை பார்த்த மீஜினுக்கே ஒண்ணும் புரியல, என்னாச்சுன்னு யோசிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே போறப்பதான் கண்ணாடியில அவங்க உருவத்தை பாக்குறாங்க. மறுபடியும் தான் பழைய நிலைமைக்கு வந்துட்டோன்னு புரியுது. இருந்தாலும் அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட போயிட்டு நான் எங்க தெரியறேனான்னு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. வயசானவங்களாட்டம் தெரியறேனான்னு கேட்க இல்லன்னு சொல்றாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போக அப்ப அம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமான்னு சொல்ல அப்ப அப்பா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒரு லேடி அத்துமீறி நுழைஞ்சிட்டான்னு சொல்ல அடுத்ததா அம்மா அந்த லேடி உன் பர்ஸ திருடிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனி பர்ஸ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அப்ப அப்பா உங்க அம்மா நம்ம வீட்டோட செக்யூரிட்டிய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல என்ன செக்யூரிட்டின்னு மீஜின் கேட்க பார்த்தாக்க அம்மா வீட்டுக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சாக்க அவங்க தாக்குறதுக்காக ஏகப்பட்ட பொருட்களை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்த மீஜின் இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன், நீ ஒண்ணு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல மீஜின் வேண்டான்னு சொல்றாங்க. அம்மா விடுறதா இல்ல ஒரு கடலைக்கட்டை எடுத்து மீஜின் கையில கொடுக்கறாங்க. அப்ப
அம்மா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து அம்மானு கூப்பிடுவான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அப்பாவும் அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோனி மனசுக்குள்ள அது நான் தான்னு சொல்ல, அப்ப அம்மா கண்டிப்பா அந்த பொம்பளைக்கு என்னை விட வயசு ஜாஸ்தியா இருக்கும். சரி இன்னைக்கு முழுக்க எங்க இருந்த, உன் ஃப்ரெண்டு கூடயான்னு கேட்க மேஜினும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போன மேஜின் கதவை தாப்பால் போட்டுட்டு, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, என்னாச்சு எனக்கு, எதுக்காக திடீர்னு நான் வயசானவளா மாறி போனேன், எப்படி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்த, சடனா எப்படி மாற முடிஞ்சது, அதுவும் என்னோட வெளி தோற்றம் மட்டும்தான் மாறி இருக்கு, நேத்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு, மத்தபடி என்னுடைய ஸ்டாமினா எனர்ஜி எல்லாம் அப்படியே இருக்குது, ஒருவேளை வயசாகுதே அதனால வர வியாதியான்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததான் இந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக திடீர்னு வயசாச்சு யோசிச்ச மீஜினுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. காலையில தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வயசானவங்களா மாறிட்டாங்கன்னு புரியுது. அது காரணம் சூரியன் தான். அதனால இனி ரூம்குள்ள சூரிய ஒளி வரக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா ரூமை கவர் பண்றாங்க. அப்ப மேஜின் சொல்றாங்க, நான் இறந்து போக விரும்பல, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, டேட்டிங் போகணும், நல்ல வேலைக்கு போய் அம்மாவையும் அப்பாவையும் பாத்துக்கணும், அவங்க ஃப்ரெண்டோட பேரு காயாங், நானும் காயாங்கும் வெளியூருக்கு சுத்தி பார்க்க போகணும், அவங்க ஆசையெல்லாம் சொல்லிட்டு மீஜின் அழ. பொழுதும் விடியுது. என்னதான் ரூமை கம்ப்ளீட்டா கவர் பண்ணாலும் ரூமுக்குள்ள சூரிய ஒளி வர ஆட்டோமேட்டிக்கா அவங்க தோற்றமும் மாறிடுது. அதை பார்த்து மீஜின் கத்த, அவங்க குரலை கேட்ட அப்பா ஓடி வந்து என்னம்மா ஆச்சுன்னு கேட்க, ஒண்ணு இல்ல உள்ள வராதீங்கன்னு மீஜின் சொல்ல, குரலை கேட்ட அப்பா உன் குரலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே மீஜின் இருமி காமிச்சு கோல்டு பிடிச்சிருக்கு அதனாலதான் இப்படி இருக்குன்னு சமாளிச்சிடுறாங்க. இப்பதான் மீஜினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க வெட்டினரி கிளினிக் போறாங்க. அங்க போய் நேத்து ராத்திரி ஒரு பூனைக்குட்டியை கொடுத்தனே அதை நான் பாக்கலாமான்னு கேட்க, ஆக்சுவலா அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பூனை பின்னாடியே கிணத்துக்குள்ள குதிச்சாங்க இல்லையா, அந்த பூனையை காப்பாத்தி வெட்டினரி கிளினிக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்போ அங்க இருக்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூனை மறைஞ்சு போயிடுச்சு, இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்ல, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மீஜனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மறைஞ்சு போயிடுச்சுன்னா எங்க போயிருக்கும்னு யோசிக்கிறாங்க. முதல்ல அந்த பூனை தேடி கண்டுபிடிக்கலான்னு பூனை தேடி போறாங்க. அதே சமயம் பூனை மீஜின் ரூமுக்குள்ளதான் இருக்குது. ஏதோ ஒரு பாக்ஸ உருட்ட அதுக்குள்ள இருந்து மிஸ்ஸிங் பர்சனோட போஸ்டர் ஒண்ணு இருக்கு. அவங்க பேரு லிம் சன். மறுநாள் கோர்ட்டை காமிக்க ஒரு கேபாப் சிங்கரோட கேஸ் நடக்க போகுது. அதனால அவரோட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அங்க வந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கோர்ட்டுக்குள்ள காமிக்க அந்த சிங்கரோட கேஸ்ல அரசாங்க வக்கீலா வாதாடுறது ஹீரோ தான். அந்த கேபாப் சிங்கர் தான் தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கு தகுந்த சாட்சி இருக்குது, ஆனா அவரு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்றாருன்னு அதுக்காக கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா கோர்ட் அவன் நிரபராதின்னு விடுவிச்சிருது. அடுத்ததா ஹீரோ கேஸ் முடிஞ்சு வெளியே வர ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஹீரோவை பேட்டி எடுக்கிறாங்க. சில ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோ மேலேயே விழ அதை பார்த்த ஹீரோ பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனஸ கத்துக்கோங்க இல்லனா நீங்களான்னு ரிப்போர்ட்டர்ஸ கொஞ்சம் மோசமா திட்டிடுறாரு. அடுத்ததா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வெளியே வர, இப்போ ஒரு கேபாப் சிங்கர் போனார் இல்லையா, அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ மேல முட்டைய வீசுறாங்க. ஹீரோ கையில இருந்த கொடையை விரிச்சு அந்த முட்டை தான் மேல விழாம தடுத்துடுறாரு. அடுத்ததா மீஜினை காமிக்க அவங்க யங்ஸ்டரா இருந்தப்போ போட்ட ட்ரெஸ் இப்ப பத்த மாட்டேங்குது. அதனால சத்தம் போடாம அவங்க அம்மா ரூம்குள்ள போய் 4-5 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. ரூம்குள்ள போறதுக்குள்ள அம்மா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா பாக்குறதுக்குள்ள எப்படியோ ரூம்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கத பார்த்து சத்தம் போட்டு அவரை எழுப்பி விட்டுட்டு மீஜின் ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனா மீஜின் சத்தம் போடாம அமைதியா இருக்க அதை பார்த்த அம்மா உன் ரூம் கதவை எப்படி திறக்கணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து திறக்கிறாங்க. அதை பார்த்த மீஜின் ஓடி போய் பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்துக்க, உள்ள வந்த அம்மா ரூம் எப்படி வச்சிருக்க பாரு, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா குண்டாகாம என்ன பண்ணுவேன்னு பெட்ஷீட்டை இழுக்கிறாங்க. மீஜின் பெட்ஷீட்டை விடாம இறுக்கி பிடிச்சுக்க, இன்னொரு பக்கம் அம்மா இழுக்க, கடைசியில ஜெயிச்சது மீஜின் தான். அம்மா போராடி பார்த்துட்டு கேடு கெட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா மீஜின் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி பிரச்சனைய சொல்ல டாக்டருக்கு புரியவே இல்ல. அடுத்ததா பிளாஸ்டிக் சர்ஜனை போய் மீட் பண்ணி அவங்க பழைய போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி மாத்த முடியுமான்னு கேட்க, அதுக்கு டாக்டரும் அழகாக்கலாம் பட் இந்த மாதிரி மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்ததா ஒரு ஷாமனை போய் பாக்குறாங்க. நடந்த விவரத்தை சொல்ல கதையை கேட்ட ஷாமனும் உங்களை ஏதோ கெட்ட ஆத்மா பிடிச்சிருக்கு நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மந்திரம் சொல்லிட்டு இருக்க, கரெக்டா நேரம் பொழுது போயிடுது. மந்திரம் சொல்லி முடிச்ச ஷாமன் கண்ணை திறந்து பார்க்க அவருக்கு முன்னாடி எங்கான மீஜின் உட்கார்ந்து இருக்க, அவங்கள பார்த்து பயந்துடுறாரு. யாருமா நீன்னு கேட்க, நான் தான் 1996ல பிறந்ததுன்னு சொல்ல, அப்போ அந்த லேடி எங்கன்னு கேட்க, அப்ப இருந்ததும் நான் தான் சொல்ல ஷாமனே குழம்பிடுறாரு. இதுக்கு மேல இங்க இருக்காத போன்னு விரட்டி விட்டுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே நாட்கள் கடந்து ஓடுது. ஒரு நாள் கடுப்புல பிரிட்ஜ் மேல நின்னு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் அப்படி திடீர்னு வயசானவளா மாறிட்டேன்னு கத்துறாங்க. அவங்க கத்துன கத்துல வானம் இடி இடிக்க அதை பார்த்த மீஜின், என்ன இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்றியா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு பேசிட்டு இருக்க, அப்ப காத்து பலமா வீச அதனால ஒரு பேனர் அவிழ்ந்து மீஜின் மேலே சுத்திக்குது. அதனால மீஜின் தண்ணியில விழுந்துடுறாங்க. மெல்ல தண்ணியில இருந்து எழுந்திருச்சு வந்து அவங்கள சுத்தி இருந்த பேனரை கழட்டி பாக்குறாங்க. அந்த பேனர்ல உங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க
போறீங்க. உங்களால முடியாதது எதுவும் இல்ல. உங்க ஃபியூச்சர் இதுல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். உங்க பேஷன் என்னவோ அதை உங்களால பண்ண முடியும். அதுக்காக ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன் எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் வரலாம். இந்த சேலஞ்சை ஏத்துக்கோங்க. வயசானவங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நாங்களும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் வாங்கன்னு போட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்த மேஜனும் என் வாழ்க்கையை இப்படியே முடிச்சுக்க மாட்டேன். 20 வயசுல தான் எனக்கு வேலை கிடைக்கல. இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை விட மாட்டேன். கண்டிப்பா இந்த வேலையை வாங்கியே தீர்வேன்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இடியும் இடிச்சு காமிக்குது. மறுநாள் இன்டர்வியூக்கு போறாங்க. என்ன பேர்லன்னா லிம்சன். அவங்க வீட்டுல காணாம போன ஒருத்தரோட போஸ்டர் இருந்தது இல்லையா, அந்த போஸ்டர்ல இருந்த லேடியோட பேரு தான் லிம்சன். அந்த பேரை யூஸ் பண்ணி தான் இப்போ மேஜன் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வயசானவங்களா இருக்கவங்கள லிம்சன்னு, எங்க இருக்கவங்கள மீஜின்னு சொல்றேன். அங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவங்கல இவங்க தான் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ், அதாவது வயசானவங்க மத்தியில இவங்க யங்ஸ்டர்ஸ். இன்டர்வியூட ஃபர்ஸ்ட் கேள்வியிலே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சூப்பரா ஒரு டங் ட்விஸ்ட் ஒன்னு சொல்றாங்க. அது மட்டுமா எக்ஸசைஸ் பண்ணி டான்ஸ் ஆடி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததா ஹீரோ காமிக்க ஹீரோ வாலண்டரியா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மீஜின் இருக்க ஊருக்கு போறாரு. ஏன்னு தெரியல. அடுத்ததா லிம்சனை காமிக்க அவங்க இன்டர்வியூக்கு போனாங்க இல்லையா, அது ரிசல்ட்டை செக் பண்றாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. 20 வயசுல கிடைக்காத வேலை இந்த வயசுல கிடைச்சதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மீஜினால சாதிக்க முடியாதத லிம்சனால சாதிக்க முடிஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.